படித்த காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தருமபுரி. இங்கே நான் படித்தேன்னு சொல்கிறத விட இங்கே நான் வாழ்ந்தேன்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ மெமரிஸ் இந்த காலேஜில், அவ்வளோ மெமரபுளான டேஸ். படித்தது எங்களுக்கு யூஸ் ஆகலை. இப்போ வரைக்கும் நாங்கள் அங்கே வாழ்ந்த வாழ்க்கை மட்டும்தான் ஒரு நினைவாக எங்கள் கூட தொடர்ந்துட்டுருக்குது. அதை தவிர்த்து எங்களுக்கு அந்த காலேஜ்னால் எந்த ஒரு பயனுமே இல்லாமல் போயிடுச்சு. அது அவங்களுடைய தப்பா இல்லை எங்களுடைய தப்பான்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் காலேஜ் வாழ்க்கை சொர்க்கமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கும் உங்கள் காலேஜ் லைஃப் சொர்க்கமாக தான் இருந்திருக்கும்ல. நல்லா இருக்கிற ரோட உடச்சி போட வேண்டியது, திரும்ப அந்த ரோட போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து காசை ஆட்டிய போட வேண்டியது. இதெல்லாம் பேச போனால் பாலிட்டிக்ஸ் பேசுகிறான்னு சொல்லுவாங்க. சரி, நம்மளே வந்து யூடியூப்பில் இன்னும் சக்ஸஸ் ஆகாமல் என்னமோ ஓடிட்டுருக்கோம். இதெல்லாம் அடுத்தவனுடைய இதெல்லாம் வேலையெல்லாம் தலையிட்டு எதுக்கு தேவையில்லாத நம்ம பிரச்சனை. நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி நல்லா பிரேக் போடுங்க. ஏன்னா அப்போ தானே பின்னாடி வந்து நான் இடிக்க முடியும். என்னமோ சின்ன சின்ன பசங்கள்லாம் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நடுவில் எதனா போய் விட்டுட்டா வயசு பசங்க காலேஜ் பசங்க தான் வந்துன்னு அது ஓட்ட தெரியாமல் வந்து விட்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது. அதுக்குன்னு நான் காலேஜ் பையன்லாம் கிடையாது, பட் இன்னமும் வயசு பையன்தான். தென் இவ்வளோ நேரம் வந்துனது எங்கேயோ போயிட்டுருக்கே, எங்கடா போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன். நாம் வந்து இப்போ எங்கே போய்ட்டோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா தருமபுரியோடைய மினி ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வத்தல் மலைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்டா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், காலேஜ் டேஸில் இருக்கிற போது நாங்கள் சும்மா போர் அடிக்குதுன்னா பைக் ஏட்ரா வத்தல் மலை போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஆனால் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஊர் விட்டு போனதுலேருந்து மேக்ஸிமம் என்னால் இங்கே வந்து வரவே முடியல. சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஏற்காடோ, நாமக்கல்லில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கொல்லிமலையோ, அந்த மாதிரி தருமபுரியில் இருக்கிறவங்களுக்கு வத்தல் மலை ஒரு ரிலாக்ஸேஷன் பிளேஸாக தான் இருக்கும் அந்த லெவலுக்கு. ஏன்னா அங்கே போகிற போதே அந்த ஹில் ஸ்டேஷனும் அந்த ரோட் டிரைவும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு வேறு லெவல் ஃபீல் தரும் தான் சொல்லணும். அந்த மாதிரி இடத்துக்கு வந்து என்னால் ரொம்ப நாளாகவே போகவே முடியல. இன்னொன்று, இந்த பைக் எடுத்ததுலேருந்து என்னால் ஒரு டைம் மட்டும்தான் அங்கே போகவே முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கிளைமேட்டும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து இன்றைக்கி மொத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோவில் போகிறதா தான் டிசைட் பண்ணிட்டு போனேன். பட் கிளைமேட் நல்லா இருக்கிற போது ஹில் ஸ்டேஷன் ஏறினா இன்னமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கப்புன்னு வண்டியை திருப்பிட்டேன். நீங்கள் தருமபுரியில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வத்தல் மலைக்கு போயிருந்துருப்பீங்க. வத்தல் மலையில் யாருக்குமே வந்து பெருசாக தெரியாது. ஏன்னா இங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்ருப்பாங்க. பட் நிறைய ஹிடன் பிளேசஸ் அங்கே நிறையவே இருக்குது. அதில் உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்தா அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அந்த இடத்துக்கு வந்து நான் போகாமல் இருந்தால் நானும் ஒரு டைம் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட் என்னன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். மேபி அது என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கலாம், இல்லை எனக்கு பிடிச்ச பிளேஸாவோ இல்லை என்னோடய ஃபேவரட் பிளேஸ்லையாவோ இருக்கலாம். ஒருவேளை அந்த பிளேஸை நான் பார்க்காம இருந்தால் அது பார்க்குறதுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தென் ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னு சொல்லிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நம்ம சேனல் வந்து பெருசாக சக்ஸஸே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டென்ட் இல்லை மச்சி அப்படின்னு சொல்லிட்டு. கண்டென்ட் போட்டால் மட்டும் எதுக்கு? நாம் இந்த ரைடை வந்து பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணுவோம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.